நேஷனில் தான் இது மாதிரி ஒரு ரெவல்யூஷனாக நடக்குது. அது மாதிரி இங்கே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து எல்லோரும் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ யார் யார் எங்கெங்கேருந்து வந்திருக்கீங்க ஏதாவது தெரியலாமா? ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காருன்னாரு. அவர் எங்கே இருக்கார்? இதோ இருக்கார். சில பேர் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காங்க, எனக்கே தெரியும் அது. ஸோ எல்லாம் வேறு ஊர்லேருந்துலாம் பயங்கரம் வந்திருக்காங்க. இட் வில் பி வர்த் இட். கண்டிப்பாக வந்து பக்காவாக இருக்கும். இப்போ ஜேகே சாரை மாதிரி இந்த ப்ரைவசியை பற்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரால் பேச முடியும். ஸோ நானும் அவருடைய ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் தான். இப்போ யாராவது சொல்ல முடியுமா ஜேகே சாரை எப்படி தெரியும் உங்களுக்கு? யூடியூப்லையா இல்லை எப்படி தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமா? யூடியூப் மூலமாக தான் ஜிதேந்தர் சார் எனக்கு தெரியும். எப்படி சார் இன்ஸ்பிரேஷனாக ஆஸ்திரேலியாவிலேருந்து வரணும்னு எப்படி சார் அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது? ஐடியாவில் இல்லை, ஆக்சுவலி Thursday வரைக்கும் நான் பிளான் பண்ணல. உட்காந்து ஆன்லைனில் பார்க்குறத விட நேரில் மீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தான் நான். என்னோட பேர் அலோஷியஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஒரு 3 months முன்னாடி ஜேகே சார் ஒரு ஹிந்தி லாங்குவேஜில் பிஓஎம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் மீட் பண்ணது. தேங்க்யூ. ஜெயகுரு சார் அப்படியே இன்ட்ரோடியூஸே பண்ணிடலாம் அவரை. இப்போ இங்கே உங்கள் எல்லாரையுமே பார்த்தா எனக்கு கோடீஸ்வரனா தெரியல, பில்லியனராகவே தெரியுது. ஓகேவா? என் பேர் நமச்சிவாயம். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் குடும்பத்துலேருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். என்னை சார்ந்து ஒரு 10 பேர் வந்துருக்குறாங்க. நான் இது ஃபஸ்ட் டைமு. என்னை இப்போ சாரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி எதோ இருந்தாலும் நேரில் அட்டன் பண்ணிவிடுவோன்ட்டு நேற்று நைட்டே வந்து தங்கிட்டோம். இன்றைக்கி சார் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாருன்னு பார்ப்போம் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ மேஜராக வந்து எல்லாம் யூடியூப் பார்த்து தான் வந்திருக்கோம். ஓகே, அதுதான் மேஜராக இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜேகே சாரோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவர் அண்ணன் மாதிரி. கொஞ்ச நாள் பழக்கமாக இருந்தாலும் அவர் என்னுடைய அண்ணன். என்னுடைய அப்பா வந்து அவர் பையன் தான் கூடுவார். ஸோ எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஜேகே சார் வீடியோஸ் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஜேகே சார் ஆன் டு. எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெல்கம். இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களில் நான் அப்படின்ற ஒரு செஷன், கரெக்டுங்களா? எல்லாரும் அங்கங்க தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. தேனில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? 10 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். அப்புறம் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க. சென்னை தவிர வேற எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்? என்ன சார் சென்னையில இருந்து எல்லாரும் வெளியே இருந்து வந்திருக்கீங்க? சரி, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றது நான் எங்கேயுமே எழுதல. என் யூடியூப் சேனல்ல எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க? அங்கேயும் நான் தோன்றதான் பேசுறேன். சார் ஏதாவது பேசுவீங்களா, என்னென்னோ பேசுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செஷன் வெறும் யூடியூப்ல இருந்து மட்டுமே கொஞ்சம் பேசி இங்க வந்திருக்கும். எல்லாருக்கும் தமிழ் ஓகேவா? யாருக்கா தமிழ் கொஞ்சம் கஷ்டம்னா அப்பப்போ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். இல்ல ஹிந்தினா ஓகே, இல்ல மராட்டினா ஓகே, இல்ல கன்னடானா ஓகே, இல்ல தெலுங்குனா கொஞ்சம் ஓகே, மலையாளம் ஓகே. இது எந்த ஃபங்க்ஷன் நீங்க ரொம்ப நேரம் யோசிச்சே இருக்கலாம். இது என்ன ஃபங்க்ஷனா இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு யோசிச்சே இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே நீங்க உங்களோட ஃபங்க்ஷன் தான் அது, ஓகேவா? இப்போ நீங்க இங்க வந்து நின்று நடத்துற மாதிரி தான் இருக்கும். சரி, இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், உங்க ஐடியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரபஞ்சம், ஒரு வயலட் கலர்ல. நான் இன்வைட் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. சோ இந்த பிரபஞ்சம் இன்வைட் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு ஃபீல் கொடுத்துருவோமா? அப்படியே அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு மூலையில மேகாயிருக்கு தெங்கிழக்கு சீமை. பேசாமலேயே உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சதா? திடீர்னு வானத்துல போயிட்டு வந்த ஃபீலிங் இருந்ததா? உண்மையா சொல்லுங்க. இதை கிரியேட் பண்ணும்போது நான் யோசிச்சது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். நான் வந்து சும்மா ஒரு அங்கம் தான். அந்த வெல்கம் அட்ரஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கை தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உங்க ஃபங்க்ஷன் தான். எப்போ வேணா கை தட்டிக்கலாம், யாருக்கா விசிலட்னா அடிச்சுக்கலாம். எல்லாரும் கேட்பீங்க யார் இந்த ஜேகே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் என்னையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சு கேளுங்க. நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா? ஓகேவா? பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்கணும். ஆஃபீஸ் வேலையே பிடிக்காது உங்களுக்கு. பிறந்தது நான் சூஸ் பண்ணதே வந்து சண்டே தானே. அப்பா அம்மா குழந்தைய சூஸ் பண்றாங்களா இல்ல குழந்தை அப்பா அம்மா சூஸ் பண்ணுதா? குழந்தை சூஸ் பண்ணுமா? அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சிக்கு அம்மா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறப்போ அந்த ஆன்மா வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வந்து போகும். குழந்தை தான் அம்மா அப்பா சூஸ் பண்ணுன்னு சொல்றீங்க. அப்புறம் அதே குழந்தை அம்மா அப்பா வச்சுக்க மாட்டேங்குது. அப்பா அம்மா கான்சியஸா இருக்கணும், அதுவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் த லக்கி ஃபாதர். உள்ள போயிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ண நான் தான் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். ஸோ அவன் சூஸ் பண்ணிட்டான், பட் ரிலீஸ் நான் தான் பண்ணி விட்டேன். லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டோனி ராபின்ஸ் சொல்லுவாங்க, யூஎஸ்ல. அவர்கிட்ட கோச்சிங் கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து லைஃப்ல நம்மள, ஏன்னா கார்பரேட் லைஃப்ல நீங்க இருக்கும்போது உங்களை நீங்க மறந்துட்டு இன்னொருத்தரோட கனவுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்க கனவு விட்டுருவீங்க, இன்னொருத்தரோட வேலை செய்வீங்களா? எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா, வேலை பார்த்து வண்டி ஓட்டும்போது தூங்கிட்டு புனேல இருந்து மும்பை வண்டி ஓட்டு வரேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு நைட்டு வந்தாகணும். அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வரேன்.
கண்ணு திறந்துருக்கு. யாருக்கு நம்ம போய் சொல்லிட்டு அந்த வண்டி ஓட்டுறோன்னு தெரியாது, யாரை மறைச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறது, ஆனால் ஓட்டுவோம். ஏன்? அங்கே போய் சேரணும். அந்த மாதிரி நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கண் அசைவில் கொஞ்சம் கண் அசைந்ததில் ஹைவேல ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு லாரி வந்து ஹார்ன் அடிச்சான் அப்படின்னு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இது வேலைக்கு ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் முடிச்சுட்டு டக்குன்னு சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து வணக்கம் புனே. வணக்கம் புனே, வணக்கம் சென்னை, வணக்கம் துபாய், வணக்கம் சிங்கப்பூர், வணக்கம் கனடா, வணக்கம் மலேசியா போலான்னு ஒரு ஆசையில சரி இருந்தாலும் போதும் சொல்லிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் செம்ம சேல்ஸ் நினைச்சேன். 6 மாசத்துலயே எடுத்துடலாம் அப்படின்னு. கோவிட். அப்போ அந்த கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோனை வந்து லாக் பண்ணிட்டாங்க. சரி ஒரு 6 மாசம் 8 மாசம் ஒரு வருஷம் நானும் பார்த்தேன், முடியல, க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வேற வழி இல்லாம திருப்பி வேலைக்கு போயாச்சு. ஸோ அப்பதான் இந்த கோச்சிங்ல வந்தேன். ஒரு லைஃப் கோச்சிங் செஷன்றது எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது. சிஸ்டம் கத்துக்கிட்டேன். ஒரு 10 வருஷமா இந்த கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. அந்த கோச்சிங் தான் உங்களில் நான்ற மூலமா நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் சேர்க்கணும்னு ஆசை. இது வந்து ஒரு ஃபெராரி கார். ஓகேவா? ஒருத்தர் வந்து சார் நீங்க ஃபெராரி அப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபெராரி ஷோரூம் இருக்கு போலாம், இந்த பக்கத்தில் இருக்க ஸ்டார்ட் பட்டன் தானே இருக்கும், இன்ஜின் ஸ்டார்ட். அந்த வண்டியில் என்ன தெரியுமா இருக்கு? லான்ச் பட்டன். லான்ச்னா நீங்க ராக்கெட் லான்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லான்ச் பட்டன். எது? லான்ச் பட்டன். அது அழுத்துனா அப்படி நரம்புக்குள்ள ஏறுது வைப்ரேஷன். அவ்வளோ பவர் வண்டி. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா. தயவு செய்து அந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து வண்டியை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பைத்தியமாய் அந்த வண்டியை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவீங்க. அப்படி சூஸ் பண்ண துறை தான் ஒரு துறை. அது என்ன துறை உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அடுத்த என்ன கேள்வி கேட்கணும்? சென்னையில ஷோரூம் எங்க இருக்குன்னு கேட்கணும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வண்டி போய் ட்ரை பண்ணுங்க. அது ஃபெராரியா இருக்கட்டும் இல்ல பென்ட்லியா இருக்கட்டும். ஜென்ரலா ஃபெராரி வெளியே போச்சுன்னா நம்ம தான் அந்த வண்டியை பார்ப்போம். ஒரு ஃபெராரி மாதிரி வண்டி போச்சுன்னா எல்லாம் பார்ப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த வண்டியை ஓட்டி அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை. தூக்கமே இல்லை, என்ன பண்றது ஃபீலிங்கை சொல்ல தெரியாம, என்ன பண்றது எங்க போய் சொல்ல தெரியாம புக் எழுதிட்டோன்னே என்னாச்சு, ஆத்தர்னு கூப்பிட்டாங்க. இந்த வண்டியை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அது எப்படி வாங்குறது அந்த புக்ல எழுதி வந்து கொஞ்சம் டென்ஷன்ல சுத்திட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல சுத்திட்டு கண்டுக்காம சாப்பாடு அதெல்லாம் கண்டுக்காம சுத்திட்டு இருந்த ஒரு போட்டோ. ஆனா கொஞ்சம் நம்ம செல்ஃபா கோச்சிங்ல ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஹெல்த் முக்கியம், உடம்பு முக்கியம், அவங்க சொல்லலாம் கேட்டு ஃபாலோ பண்ணோம்னா இந்த பக்கம் அச்சீவ் பண்ணிடலாம். இது நானே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். நல்லா பாருங்க, அந்த கோச்சிங்க்கு முன்னாடியும் அந்த கோச்சிங் எடுத்ததுக்கு அப்புறமும் என்னோட மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது துபாயில், இது ஓமான்ல, இது ஓமான்ல. அவங்க ஊர்ல வந்து நான் ட்ரைனிங் பண்ணுவேன். ஆக்சுவலா அந்த ஊர் அந்த கண்ட்ரிக்கு போனேன். அப்படி என்னதான் இருக்கு, துபாய்க்கு போனேன். ஸோ துபாயில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இந்த புர்ஜ் கலிஃபா போயிருக்கீங்க? அப்படி கேட்கக்கூடாதுண்ணா, எவ்வளவு பேருக்கு இது போகணும்னு ஆசை இருக்கா? துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. துபாயில, இந்த துபாயில வந்து இந்த ஃப்ளோர்ல நம்ம ஆஃபீஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். நான் தெரிஞ்சு போச்சுங்க எத்தனை பேர் கை தூக்குனீங்க துபாய்க்குன்னு. இப்போ இதே ஹால், இதே மீட்டிங் துபாயில் வச்சு அப்படி இருக்கும். அது பண்ணோம்னா நம்மளாம் யோசிக்கணும், நம்மளாம் விரும்பணும், நம்மளாம் சொன்னோம்னா நடக்கும். எப்படி நடக்கும் பார்த்துலாமா லைவா? சென்னையில் நானும் வந்தேன், எவ்வளோ ஊர்லாம் சுற்றி கடைசியில் பிரபஞ்சம் என்னை வந்து இருடா அப்படின்னு சென்னையில் உட்கார வச்சிருச்சு. இப்போ சொன்னேன் நம்மளாம் துபாய் இது மாதிரி போகலாமா அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ரொம்ப சூடாக இருக்கீங்க. சென்னை வந்தோடனே ரொம்ப ஹீட்டா இருக்கு. எவ்வளவு பேருக்கு இங்க மழை பிடிக்கும்? மழை. சரி, இப்போ இந்த ரூம்குள்ள மழை வர வைக்கணும். யாரால மழை வர வைக்க முடியுமா? யார் முடியும் சொன்னா மே கொடு. சுபா மேடம், அவங்களுக்கு சுபா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. சொல்லுங்க மேடம், எப்படி மழை வர வைக்கிறது? நீங்க வர வச்சிருக்கீங்கன்னு தான் சார் சொன்னேன். வேற இன்னொருத்தர் பின்னாடி மேடம், அவங்க சிஸ்டர் தானே, 2 பேரும் சேர்ந்து சொன்னீங்க. சொல்லுங்க, எப்படி மழை வர வைக்கிறது? அந்த ஃபயர் அலாரத்தில் இது தீக்குச்சி வச்சாக்க மழை பெய்யும். ஐயோ, கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அதுக்காக அதை செய்ய முடியுமா? சரி, மழை வர வச்சிடலாமா? நான் மட்டும் யோசிச்சா மழை வராது. எல்லாரும் சேர்ந்து மழை வரப்போமா? ரொம்ப ஈஸி தான். இப்படி கை தூக்குங்க. இப்போ நான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறோம். நீங்க அதே ரிப்பீட் பண்ணணும். 2 விரல் இந்த ரைட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த 2 விரல் எடுத்து இந்த இடம் இருக்குல்ல, தட்டிட்டே இருக்கணும். ஓகேவா? நல்லா இன்னும் கொஞ்சம் ஜோரா, நல்லா ஜோரா மழை பெய்யணும். அப்படியே பாருங்க மழை, அப்படியே நினைச்சு பாருங்க மழை. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதுல பவர் இருக்கு. மழை வந்ததோ இல்லையோ, ஃபீலிங் கிடைச்சதா? ஆக்சுவலா இதுல நந்து நோட் பண்ணுங்க. இப்படி வச்சிருக்கோம், நினைச்சிட்டோம், ஆனா நீங்க தட்டுற வரைக்கும் மழை வராது. அப்ப ஆக்ஷன் எடுத்தாதான். ஆக்ஷன் எடுக்கலன்னா என்ன வேணா பண்ணுங்க. நீங்க இவ்வளவு பிசினஸ் பண்ணணும், இவ்வளவு பெரிய வீடு வாங்கணும், எல்லாம் யோசிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆக்ஷன் அது யார் கடைபிடிச்சு போறாங்களோ அவங்க வின்னரா மாறுறாங்க. அவ்வளோ. இவங்கெல்லாம் கூட வேலை செய்யும் போது, சரி நம்ம ஊர்ல வேலை செய்யறது வேற. அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசினா அவங்க என்னதான் சைனீஸ் என்னதான் யோசிக்கிறான்
அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் தான், அது நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட தான் எல்லாமே அவங்களுக்கு போச்சு. நம்மளை பற்றி சொல்றது, நம்மளை பற்றி வீடியோ எடுக்கிறது, நம்மளை பற்றி சோஷியல் மீடியாவில் போகிறது ஓகே, நம்ம கேமரா வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சைனீஸ்காரன் வந்து நம்மளை பிடிச்சி சைனீஸ்லேயே நம்மளை பற்றி சைனாவில் போய் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க வீடியோ. What value or product is producing? 比亚迪海外内训师是什么样的？这位印度大哥，外号鸡块哥，从事汽车销售内训师16年。 Salespeople not just talk about the features, the benefits, but they should also talk about value. What value or product is producing? And basically, it's about solving a problem of customer's life. So if you can help the team understand what customers go through in their life and how our products, cars, can solve their problem, if you can do these two things, one is selling value, that is number one. Second thing, building curiosity, and third thing, solving customers' problem in life. If you can focus on these three things, believe me, you will become a great trainer. 之前很多人问比亚迪海外销售考不考核 NPS 和加班严不严重 ？NPS 是考核的，也很严格，但当然比不上国内那种变态程度。加班看国家文化，一般来说不强制，看销售自己意愿，多劳多得，多歇多乐。 அப்போ நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்சம் பத்தி பேசும்போது அவங்க வியந்து பாக்குறாங்க, யார் இவன் அப்படின்னு. நார்மல் வேலை தாங்க, இங்கே தான் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா நானே எழுதுறேன், இங்கேயே எதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டுக்கு போகலான்னு எழுதுறேன் புக்கில். உண்மையிலே அந்த கண்ட்ரிக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டு சைனீஸ் உட்காந்து சாப்பிட்றேன். இவர் வந்து அமெரிக்கன் ஆத்தர், ஃபேமஸ் ஆத்தர். லைட்டில் போய் உட்காரன், பக்கத்தில் வந்து உட்கார்றாரு, இப்படியே பேசிட்டே இருக்கும். ஆத்தர்னு சொன்னோடனே அந்த புக்கை வாங்கி அவரும் ஆத்தராக இருந்திருக்காரு, அவரோட புக்கும் எனக்கு கொடுத்தாரு. இந்த புக்கோட பவர் என்ன தெரியுமா? உங்க புக்கு யார் படிக்கிறாங்கன்னே தெரியும். இந்த மாதிரி மலேசியாலையும் புக் லான்ச் பண்ணோம், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நாள் வரைக்கும் என்ன டாபிக் போயிட்டுருக்குன்னா நான் யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப்க்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ஏன்னா யூடியூப் வழியாக தான் நம்ம மீட் பண்ணிக்கிறோம். யூடியூப்லேருந்து ரெண்டே மாதத்தில் நம்ம 1000 பேராக வளர்ந்துட்டோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். எனக்கு எப்படி நடந்தது சார்? ஓவர் டு யூ. என்ன பாட்டு வேணால் பாடலாம் சார். சரிங்க சார், பாடுங்க சார். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா எனக்கு தரியாடி ஐ எம் a very good dancer. சாங்லாம் வந்தால் என்ன அறியாமல் ஆட ஆரம்பிச்சிருவேன். திஸ் இஸ் அ மோட்டிவேஷன். எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆடி? 12th அப்போ ஆடி இருக்கு, அது வரைக்கும் ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் எப்போ சார்? 89ல ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்து 2 வருஷம் ஆச்சு. டாக்டர் ஜெயந்தி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். எவ்வளோ நாள் சார் ஆடி? சார் டான்ஸ் ஆடினதே இல்லை சார். நிஜமாலுமே எனக்கு டான்ஸ்னா நான் வரவே மாட்டேன். நான் கொஞ்சம் பாடுவேன். அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்பயுமே என்கிட்ட பாட சொல்லி கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். ஃபிசிக்ஸ் நல்லா டீச் பண்ணுவாங்க சார். ஃபிசிக்ஸ் சொன்னோடனே ஐயோ வேணான்னு சைடில் சவுண்ட் வருது. ஃபிசிக்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க சார். எல்லாம் சொல்கிறேன், பாதி பிரபஞ்சத்தில் ஃபிசிக்ஸ் தான் இருக்கு. மேபி தட் இஸ் த ரீசன் சார். தட் இஸ் த ரீசன் யூ ஆர் ஹியர். யா 100%. ஸோ சாரோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே சம்திங் இஸ் தேர் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நிறைய பண்ணணும் அப்படின்னு இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இங்கே வந்திருக்கோம், இவர் நம்மளெல்லாம் சிறப்பிச்சு நம்ம எல்லாரும் பெரிய பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஜேகே. அவர் இது மாதிரி நினைக்கிறாரு என்றதுக்காக நம்ம ஜெய்குரு அண்ணன் வந்து அவரை சிறப்பிப்பார். இப்போ நீங்கள் முதல்ல காமிச்சார், என்ன கார் காமிச்சாருங்க? நான் வாங்க போகிறேங்க, நான் அவர் கீழே இருக்கேன், எல்லாரும் வாங்கணும். அதான் இப்போது தனிவேல் அவர்களை பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேகே சாரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து ஆக்சுவலாக 2வது முறை தான் அவரை மீட் பண்ணுறேன். அதாவது ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சார்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கனெக்ட் வந்து இருந்தது. 3 செகண்ட் பேசுனதில் டிசிஷன் எடுக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி 2-3 முறை பேசும்போது அப்படியே வளவலன்னுலாம் பேசாமல் அப்படியே ஷார்ட்டாக கிறிஸ்பாக செம்மையாக வந்து அவரோட கான்வர்சேஷன் வந்து இருந்தது. அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருடைய பேசந்தை வச்சு இம்ப்ரெஸ் ஆகி இங்கே வந்திருக்கிறது அப்படின்றது ஈஸி கிடையாது. இன்ஃபார்மலான ஒரு மீட்டிங், இது ஃபார்மலான ஒரு மீட்டிங்கே கிடையாது. அதில் இவ்வளோ பேர் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போ ஜேகே பார்த்தோம். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வெல்கம் ஹிஸ் ஒய்ஃப், ப்ளீஸ் கம் ஹியர். அடுத்தது நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க வர போகிறாங்கன்றதுக்காக
அவருடைய வண்டானா Hello, vanakkam. My name is Arav. I'm excited to be here. You want to speak anything? Yeah, எல்லாருக்கும் வணக்கம். First of all, happy Women's Day to all the wonderful ladies here. Should actually thank everyone for coming from different places for here to attend this event of JK. It means a lot. And I'm sure JK will bring a very good and a positive change in everyone's life, which I've seen him do mostly, and now I can see it here as well. So I'm very proud. Thank you. அடுத்து நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டுருவோமா? ஒருவேளை அந்த வீடியோக்குள்ள நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, இதெல்லாம் நீங்க வந்துருவீங்க. ஸோ இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு உங்களில் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்க இன்னொருத்தரோட லைஃப்ல போய் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதனாலதான் இந்த ஒரு போட்டோ இருக்குல்ல, ஏன்னா என்ன கலர் கொடுத்தாலும் இந்த கலரை மாத்தினே இருக்காரு ஒருத்தர் சூட்டு. ரயான் இந்த குரூப்ல ஆக்டிவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதாவது நீங்க மெசேஜ் கேட்டீங்கன்னா நான் தூங்கினா கூட அவன் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல, நம்ம பிரபஞ்சம் போடும்போது ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு யார் பாடிருக்கா? கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. இவர் ஏன் இவ்வளோ அழகா பாடுறாரு சார்? இதை நீங்க அவுட்ல போய் கேட்கணும், என்கிட்ட கேட்ட எப்படி? இதோ அவுட்டே கேட்டுலாம். சையத், ஹலோ சையத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ரேஹான். சையத் இப்போ எங்க இருக்கீங்க? நான் ஆக்சுவலி அம்மாவோட பர்த்டேக்காக வந்திருக்கேன் சென்னைக்கு. ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாக்கு விஷ் பண்ணுங்க எல்லாரும் அம்மாக்கு பர்த்டே ஹாப்பி விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக ரேஹான் கூப்பிடுவேன், என்னோட ஃப்ரெண்டு தான். சையத், இப்போ உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஸோ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அழகா பாடுறாரு, இவ்வளோ அழகா எப்படி பாடுறாரு அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு எப்படி சார் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. நான் அவங்களே கால் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கனவுன்றது எவ்வளவு முக்கியம், ட்ரீம்ன்றது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா ட்ரீம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுல தான் நம்மளோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விடக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்காக, யாருக்காகவும் இல்லாம எனக்காக, எங்க மக்களுக்காக அந்த 2 லைன் பாட்டு பாட்டீங்கன்னா அதோட முடிச்சிடலாம். ஓகே, அதே பாட்டு பாடுறீங்களா? அதே பாட்டா? எது கண்ணுக்கு மழகா? எஸ். விடிகாலை விண்ணழகு, விடையும் வரை பெண்ணழகு, நெல்லுக்கு நாற்றழகு, தென்னைக்கு கீச்சழகு, ஊருக்கு ஆறழகு, ஊர்வலத்தில் தேரழகு, கார் கூந்தல் பெண்ணழகு. எல்லாரும் கை தட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். விமென்ஸ் டே ஸ்பெஷல் பண்ணிட்டீங்க. இந்த உங்களில் நான் சீசன் வர முடியல, பட் நெக்ஸ்ட் சீசன் வருவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க சையத். கண்டிப்பா வரேன். ஷூர். சோ சையத் பார்க்கிறதுக்கு எல்லாம் ரெடியா? இன்னும் சத்தம் கேட்கல ஒரு கால்ல. எஸ், நானும் உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுக்கு ரெடி. ஓகே சையத், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, பை. பை. அவரு தன்னோட ட்ரீம்ஸ்ல வேலை செஞ்சாலும் இன்னைக்கு அவ்வளோ ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும் பார்த்துருக்காரு. ஸோ லைவா கால் கேட்ட உடனே எனக்கு நோ சொல்ல மாட்டாரு. ஸோ ஹி கேம் ஆன் த கால். உங்களை எல்லாத்தையும் பார்த்தேன்ல, அவங்க கையில எல்லாத்தையும் புக் இருந்தா ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் இருக்கும்ல. நார்மலா ஒரு ஃபேனா போய் எடுத்த போட்டோ இது. பட் இந்த போட்டோல எல்லாமே எங்க சைட்ல நான் நிக்கிறேன்னா, இதே மாதிரி எல்லா போட்டோலயும் நான் மட்டும் நிக்கணும். ஆனா என் பக்கத்துல இன்னொருத்தவங்க வந்து போட்டோ எடுக்கணும் ஒரு ஆசை. அப்போ நம்ம மாறணும், அப்போ நீங்க அச்சீவ் பண்ணணும். அந்த ஒரு ஆங்கிள் எடுத்தது இந்த ப்ரோக்ராம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு நடக்கிறத நீங்க அப்படியே உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. பண்ணலாமா? எனக்கு இவரோட தனியா ஃப்ரேம் போட்டிருக்கேன் பாருங்க, சூர்யா அப்படின்னு. எவ்வளவு வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன கன்ஃபியூஷன்னா, சூர்யாவை பாக்குறதா, ஜேகே பார்த்து கெஸ் பண்றதா, சூர்யாவை பார்த்து கெஸ் பண்றதான்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூர்யா வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சூர்யா கிட்ட எனக்கு 8 நிமிஷம் பேச டைம் கிடைச்சது. என்ன பேசியிருப்பேன் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போறேன். என்ன சார், ஏதோ ஒரு ரேண்டமா யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணேன், குரூப்ல வந்தேன், அப்புறம் அங்க இருந்து ஏதோ சொன்னீங்க ப்ரோக்ராம்னு, ஏதோ உங்களில் நான் சொன்னீங்க, 2000 சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணேன், வந்துட்டு சூர்யா கிட்ட என்ன பேசணும்னு சொல்ல போறேன்றீங்கன்னா அதுவும் கரெக்டட் தான். எல்லாமே இட்ஸ் ஆல் கனெக்டட்னு சொல்லுவோம். இது வந்து 2017 எடுத்த போட்டோ. அப்ப அவர்கிட்ட சொல்றேன், சார் அகரம் ஃபவுண்டேஷன் அதுக்கு பெரிய ஃபேன், நல்லா செமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஏதாவது செய்யணும், மத்தவங்க மாதிரி டொனேட் பண்ண மாட்டேன், நானே வந்து அதுல ப்ரோக்ராம் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் 2017. முந்தா நேத்து அவங்க ஆபீஸ் வச்சு பேசி நான் ஆல்ரெடி உங்களில் நான் ப்ரோக்ராம் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பண்றதா முடிவு பண்ணிட்டேன், ஒரு காசு இல்லாம. ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் அந்த சீசன் எண்ட்ல வந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷன் தான் இந்த ப்ரோக்ராம், நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம். ஒரு சின்ன கதை ஒன்று, புனேல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. கிராமத்தில் போயிட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, கரண்டே கிடையாது. அங்கே ஒரு ஜென்ரேட்டர் பாக்ஸ் எடுத்துட்டு போகணும். அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 7 நாள்ல அதை ஜென்ரேட்டர் அசம்பிள் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். எங்க டீம் எல்லாம் சந்தோஷம்,
கிராமத்துல இருக்கவங்கலாம் அப்படியே பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது கரண்ட் வந்துருச்சுன்னு? ஒரே ஒரு பல்பு, குண்டு பல்பு கிடைச்சது. அந்த பல்பு எரிஞ்ச உடனே தான் கரண்ட் வந்துருச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம், டெக்னிக்கலா கான்செப்ட் இருக்கு, பாமர மக்களுக்கு சொல்ல தெரியல. அப்படி ஆரம்பிச்சதான் அந்த யூடியூப் சேனல். எப்படி பாமர மக்களுக்கு நார்மலா இந்த மாதிரி சொன்னா புரியுன்றதை நான் கத்துக்கிட்டேன். 4 வயசு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி சொல்லணும்ன்றத அன்னைக்கு கத்துக்கிட்டது தான். அப்படியே கத்துக்கிட்டு வந்ததான் இன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாம் இங்க இருக்கும். யாராவது என் கூட ஏதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரொம்ப கஷ்டமா பேசினாங்கன்னா அவங்களை தள்ளி வச்சிருவேன். அப்படிதான். அப்போ நம்மளும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி போகணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் நம்ம எதுவுமே வந்து எளிமையா சொன்னோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா? சோ இங்க ஒரு கேள்வி இருக்கு, நீங்கள் யார்? இப்ப நான் யாருன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு தெரிஞ்ச 100 பேருக்குமே தெரியும் நான் யாருன்னு. இப்போ நீங்க யாருன்னு தெரியணும்ல, தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு சின்ன வேலை செய்யலாமா? ஒரு ஆக்டிவிட்டி. உங்களோட போன் எடுத்து இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. ஒரு டெஸ்ட் ஒன்று வரும். 5 பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ணணும். எது உங்களுக்கு பெட்டர், லெஃப்ட் சைடா ரைட் சைடா சூஸ் பண்ணணும். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இது முடிச்ச உடனே ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வேணும். அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க எனக்கு பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கிறதுக்கு. சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறோம். சரி, யாருக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஏன் உங்களில் நான் ப்ரோக்ராம்ல டான்ஸ் அப்படின்றத இந்த டான்ஸ் முடியும் போது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஐ பிலீவ் இன் டான்ஸ். டான்ஸ் இஸ் a form of energy. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம். சோ பர்சனாலிட்டி டைப் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. எல்லாருக்கும் ஒரு நம்பர் வந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ நான் வந்து அந்த ஒன்னொரு பர்சனாலிட்டி பத்தி நான் சொல்ல போறேன். டோட்டலா எவ்வளவு பர்சனாலிட்டி இருக்கு? 9 பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அந்த 9 பர்சனாலிட்டிஸ் தான் நம்மள சுத்தி இருக்கவங்க இருக்காங்க. நம்பர் 1 இருக்குல்ல, இங்க எத்தனை பேர் 1? நீங்க எல்லாம் டெஸ்ட் முடிச்சீங்க, உங்களுக்கு வந்த நம்பர் 1. பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லா வேலையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. 1 கை தூக்குங்க. சரிங்க, வாங்க வீரபா சார். மேம் நீங்க வாங்க. நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன் சார். மேம், உங்க வீட்ல நீங்க வச்சிருக்க பொருள் அங்கேயே இருக்கணுமா? அந்த பொருளை யூஸ் பண்ணலாம், ஆனா அதே இடத்துல இருக்கணும். யூஸ் பண்ணலாம், ஆனா நான் சொல்லல யூஸ் பண்ணலாமான்னு கேட்கவே இல்லை. அவங்களே கண்டிஷன் சொல்ல. என்ன கண்டிஷன்? யூஸ் பண்ணலாம், ஆனா செகண்ட் லைன் நான் கேட்கவே இல்லை. செகண்ட் லைன் என்ன சொன்னாங்க? அதே இடத்துல வைக்கல என்ன பண்ணுவீங்க? இதுல 2-3 டைம் சொல்லி பார்ப்பேன். அப்புறம் வன்முறையை கையாள 2-3 தடவை சொல்லி பார்ப்பாங்க. இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து பொருள் வரல அப்படின்னா கோவம் வரும். ஏன்? சரி, நீங்க என்ன படிச்சு எவ்வளவு ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்தே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஆப்வியஸ்லி பெர்ஃபெக்ஷன் தானே, வந்தே ஆகணும்ல. அப்புறம் BE முடிச்சிருக்கேன், ME முடிச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். இப்போ PhD முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்னு ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் முடிக்க போகிறேன். இது இல்லாத வந்து PhD முடிச்ச உடனே டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். நான் போகிறேன் மேம். எதுக்கு நம்பர் 1 தெரியுதா? இப்போ 1 பேசுகிறாங்கல்ல, இந்த கைத்தட்டு எங்கே திரும்ப வருது? 1 கிட்ட இருந்து வருது. 1க்கு 1 தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. சார், உங்கள் வீட்டில் பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் எஸ். ஏன் சார் அப்படி? நல்லா இருக்கும், அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அது நல்லா இருக்கும், அழகா இருக்கும், சிறப்பா இருக்கும். அப்போ உங்க வீட்ல சப்போஸ் பொருள் சரியா வைக்கல, ஏதோ அவங்க பிஸியா அப்படி குடிச்சிட்டு இதை வச்சுட்டு அப்படி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள எடுக்க சொல்லுவீங்களா, நீங்க எடுத்து வச்சுருவீங்களா? நானே போய் எடுத்து வச்சு. அதனால தான் இதான் கஷ்டம். 1க்கு சொல்லி பார்ப்பாங்க, செய்யலைன்னா அவங்களே செய்வாங்க. சரி, வண்டி வச்சிருக்கீங்களா சார்? கார். பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன். ஒரு அவசரத்துக்கு ஃப்ரெண்டு வண்டி கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு எப்படி இருக்கெல்லாம் கேட்டே இருப்பாங்க. அப்போ பாத்தீங்களா எப்படி ஓட்டுற? வண்டி கரெக்டா ஓடுதா? ஏன்? கொடுக்க மனசு இருக்கு, ஆனா மனசு இல்லை. நம்ம ஓட்டுற அளவுக்கு ஓட்டுவாரா? போயிட்டு வந்த உடனே அந்த வண்டியை செக் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் செக் பண்ணுவேன், ஏன்னா நானும் ஒன்று தான். இது உங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கு சில பிரச்சனைகளும் பின்னாடி வரும். ஸோ இப்போ நம்ம வெறும் பர்சனாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோன்றதை பேசுவோம். சார், நீங்கள் என்ன படித்து எங்கள் கரியர் எது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? சென்னையில் வந்து BCom லைலா காலேஜில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து DFM பண்ணேன் பாம்பேயில், சோமையா காலேஜில். ஐ ஃபினிஷ் மை இன்டர் அண்ட் தென் ஐ வென்ட் டு ஜாப். நான் வந்து பாம்பேயில் ஒரு 6 years, ஹைதராபாத்தில் ஒரு 4 years, பெங்களூரில் ஒரு 4 years, யூஎஸில் ஒரு 3 years. ஏன் சார் மாற்றினீங்க ஒரு இடத்துல? Career growth was my ambition and I want to become the top in that organization. விட மாட்டாங்க, துரத்தி 1 வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட். அந்த அவுட்கம் வர வரைக்கும். ஆனால் இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ. நம்பர் 2 இங்கே யாரு? 2 யார் தெரியுமா? அவங்க கை கொடுக்குற கை. வாங்க 2 பேரும் மேலே. இவங்க 2 பேரும் 2ன்றது கிவர். கிவர்னா யாருன்னா, இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு கவனிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்போம். அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணுன்றதுனால அவங்கள கேட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருவோம். முழு திருப்தியோடு போகணும் அப்படின்றது எனக்கு. ஆக்சுவலாக நான் கேட்ரிங்லாம் நடத்தியிருக்கோம் நாங்கள். அதனால எனக்கு சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கும். சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்டிங்கு. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண மீடியம் சாப்பாடு. ஸோ இவங்க கொடுக்குறவங்களா? நான் சொல்லலை,
நம்பர் சொல்லிச்சு, அவங்க வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்பர் 2 இவங்கள பார்த்துட்டோம், அவங்கள பார்க்கலாம். எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? என்ன சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப், என்ன மாதிரி ஹெல்ப்? என்னால் பேசிக்காக மணி நீட் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்லலாம். என் கம்பெனியில் பார்ட் டைமாக ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேஷனல் சைடு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர் சார். இப்போ 2ஓட பர்சனாலிட்டி தெரியுதா? அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, நான் சும்மா ஒரு கேள்வி தான் கேட்டேன். வெறும் உதவி 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 மட்டுமே. 2வது பர்சனாலிட்டி யாரு? கிவர். எவ்வளோ பேருக்கு இந்த பர்சனாலிட்டி வேணும்? எல்லாருக்கும் வேணும். யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் உதவுற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, நம்பர் 3 யாருங்க? வாவ், இவ்வளோ பேர் இருக்கீங்களா? 3னா யாரு? அச்சீவர். புவனேஸ்வரி மேம் வாங்க. சார், பிரகாஷ் சார் வாங்க. மேம், லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்றதுக்காக வாழ்றீங்களா இல்ல வாழ்ந்து அச்சீவ் பண்ணலாம்னு இருக்கீங்களா? வாழ்ந்து தான் சார் அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஓகே. இது வரைக்கும் என்ன உங்களோட ட்ரீம் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே அச்சீவ் பண்ணோம் அப்படி தான் பண்ணது. 0ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ணணும். உங்க கூட யார் வந்திருக்கா? ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? சார், இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா, இன்னும் பண்ணது பாக்கி இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க சார். நிறைய இருக்குங்களா? உங்க நம்பர் என்ன? ஒண்ணா? அதுதான் பிரச்சனை. தப்பா கேள்வி கேட்டேனா? சாரி. ஒண்ணுக்கு தான் தீர்த்தே இருக்காதே. கண்டிப்பா சார். இப்போ மக்களை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருதா, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு? இவங்கள 2 அக்செப்ட் பண்ணா பிரச்சனை இல்லை, 1 அக்செப்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. 1 கிட்ட போய் 2 எதிர்பார்க்கறதும் 2 கிட்ட போய் 1 எதிர்பார்த்தா டீம் உடஞ்சிரும், பிஸ்னஸ் வராது, கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம தப்பா அப்ரோச் பண்றோம். புரியுதா? Thank you, man. Yes, sir. How are you, sir? Absolutely top of the world. Why you call, like, you feel anytime achiever in life? Yeah, sure. What have you achieved, sir? Almost ஒரு கோல் வச்சா வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாததை வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் வி ஆர் நாட் செட்டிங் த கோல் எனஃப் ஹை. ஸோ கீப் ரைசிங் த பார். ஐ திங்க் ஐ எம் செட்டிங் த கோல்ஸ் விச் ஐ கேன் அச்சீவ் because I have achieved whatever goals I have set. Whatever goals I have set, I have achieved. After I achieve, I feel it has been a goal that I have set quite low. It should have been higher. சரி. So I set the next goal higher. இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அச்சீவ் பண்ணவங்களுக்கு சூப்பர் சைட் இருந்தாலும் இன்னும் பார்க்கலாம். Thank you. நம்பர் 4 யாரா இருக்கீங்களா? ஒருத்தரா? 2 பேரா? ஒருத்தர் மட்டும் வாங்க. மேம் வாங்க. நம்பர் 4 யாருன்னா இண்டிவிஜுவலிஸ்ட். இண்டிவிஜுவலிஸ்ட்னா தனியொருவன், யாரும் எனக்கு தேவையில்லை, நானே எனக்கு போதும். ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் பண்ணுங்க பரவாயில்ல, என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னோட அனாலிசிஸ் வேற. கரெக்டா சொல்லுங்க. கிளாஸ்ல குரூப் டாஸ்க் பண்ணுவீங்களா இண்டிவிஜுவல் டாஸ்க்? இண்டிவிஜுவல் டாஸ்க். ஏன் அப்படி? குரூப்பாக இருக்கவங்க அவங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும், அது நம்மளுக்கு செட் ஆகாது, அவங்க கிட்ட சொல்கிறது நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நம்ம தனியாக பண்ணால் நம்ம ஒப்பீனியன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த தனியாக பாட்டு டவுன் பண்ணுப்பா. தனிமை ஏன் அவ்வளோ விரும்புறீங்க? ஓன் கம்பெனியன். பார்த்தீங்களா, இவங்க நம்பர் 4 யாருக்கு வேணும்? 4ஓட பவர் தெரில உங்களுக்கு. இவங்க தான் வந்து கவிதை எழுதுறாங்க, பாட்டு எழுதுறாங்க, வேணான்ட்டிங்க போங்க. இட்ஸ் a big loss. they can be your asset. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். என்ன பண்றீங்க? ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட். ஆர்டிஸ்ட். அவங்க இண்டிவிஜுவல் யாரையும் நம்ப இருக்கணும் அவசியம் இல்லை. தேங்க்யூ. ஓகேவா? நம்பர் 4. இப்போ நான் ஒரு பர்சனாலிட்டி சொல்கிறேன்ல, அப்படியே உங்கள் வீட்டில் எதிர்பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டி யார் இருக்காங்களான்னு. உங்கள் டீமில் உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு அப்படி யோசிச்சிட்டே இருங்க. சரியா? 5 யார் யாருப்பா? 5 சார் மேலே வாங்க சார். வாங்க சார். நம்பர் 5 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர். எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு 2 மணிக்கு இங்கே மட்டும் டேபிள் லேம்ப் போட்டு சைலண்டாக ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனால் நான் தூங்க மாட்டேன். ஒரு விஷயத்தை நான் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அப்படியே உண்மையான்னு கேட்டலாம். நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். கேட்டுருவோமா? இது உண்மையா சார்? உண்மை சார். சொல்லுங்க. ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணுவீங்க? அது எனக்கு புரிகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதே மாதிரி அது எனக்கு கொஷின் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கொஷின் கேட்குறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த விஷயம் எனக்கு புரியலன்னா நான் ஐ வில் நாட் லீவ் இட். அது டெக்னாலஜி எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். பட் இப்போ நான் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களோட இது மாறும், ஒப்பீனியன் மாறும். அதில் நீங்கள் டீப்பாக உள்ளே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது. ஓகே, புரிஞ்சுதா? ரிசர்ச் பண்ணாமல் விட மாட்டாங்க. ரிசர்ச் பண்ணாமல் தூங்குங்களா சார்? வாய்ப்பே இல்லை. ஓவர் டு யூ சார். இன்வெஸ்டிகேஷன் வந்ததுன்னா எப்பயாவது நம்மளுக்கு ஆஃபீஸர் கொடுப்பாங்க, ஜாப் கொடுப்பாங்க. அதுலேயே தீவிரமாக இருந்துட்டு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம். பார்த்தீங்களா, இவரை தான் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்ஷன் ரோடெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு. வேறு லெவல் சார். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, அடுத்து நம்பர் 6 யார் இருக்கீங்க? எது நடந்தாலும் சந்தேகம். ஏன் தெரியுமா? எடுந்தாலும் சந்தேகம் சொல்லிட்டு அப்படி இன்னும் கை வச்சிருக்காங்கல்ல, அவங்கள தான் கூப்பிடணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகங்கள் வருமா? வரும் சார். எந்த மாதிரி? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் ப்ரொஃபஷன் எனக்கு தெரியும். ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி பண்ணுவேன். இப்போ ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், மொபைல் சர்வீஸ் பண்ணுவேன்,
கார் டிரைவிங் தெரியும். என்ன சார் ஏசி சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறது. ஏதாவது ஒரு வேலை சக்ஸஸ் எல்லாத்துலேயும் டவுட்டாகவே போட்டிங்க. இல்லை சார், எனக்கு என்ன இதுனா ஃப்யூச்சரில் வந்து எந்த ப்ரொஃபஷன் மேலே வரும் வராதுன்னு தெரியாது. எனக்கு வந்து ஜெயிக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணணும். ஒரு இன்கேஸ் நான் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கேன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புரட்டாசி மாதம் ஆடி மாதம் வந்துச்சுன்னா எனக்கு அந்த மந்த் ஆர்டர் கிடையாது. ஆர்டர் என்ன பண்ணுறது? ஸோ சேம் ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இதெல்லாம் வரும், மொபைல் ஷோரூம். அது அந்த டவுட் வைக்கிறாங்களா? வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஏதாவது கூப்பிடுவாங்க, அதுக்கும் போவேன். ஸோ இது போயிடுச்சுன்னா அது போச்சுன்னா இருக்கு, எல்லாமே சேம் டைமில் பண்ணியிருந்தா இருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில். புரியுதா? கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா? சூப்பரா. சரி, இவரை உங்க கூட வச்சுக்கணுமா வேணாமா? எனக்குன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா ஒன்று மேலே ஏறிச்சுன்னா ஒன்று இறங்கினா. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டா மனுஷன் ரொம்ப ஈஸி. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்க? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செய்வீங்க? என்னால் முடிஞ்ச எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது போல் கொடுத்துருவீங்க. என்ன ப்ரொஃபஷனில் என்ன கரியரில் ப்ரோக்ரஸ் ஆகலாம்னு பார்க்குறீங்க, இல்லை என்ன பிஸ்னஸில்? எனக்கு நிறைய பிளான் இருக்குது பிஸ்னஸில். நான் ட்ரேடிங் பண்ணலான்னு அது இருக்குது. ஃபியூச்சர் கிரிக்கெட்டர் ஆகணும் ஒரு எய்மு, அது போக முடியல, இப்போது நின்றுட்டுருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னா நல்லா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி நல்லா அதில் அச்சீவ் பண்ணணும், அதுதான் ஒரு எய்ம். அகைன் மல்டிபிள் தெரிஞ்சுப்பேன் நான் 2-3 தெரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் அது. தேங்க்யூ. நான் எதுவுமே சொல்ல, நம்பர் வருது, அவங்க பேசுகிறாங்க, இது வரைக்கும் யாருன்னே தெரியாது, அவங்களே பேசுகிறாங்க. நம்பர் 7 யாருப்பா? நீங்கள் வாங்க, அவங்கள கூப்பிடுங்க வாங்க. எல்லுனா என்னையா வந்து நிற்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க கேட்டுருவோம். ஏதாவது ஊர் பக்கத்தில் ஃபங்க்ஷன்னா அதை ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் போவீங்களா? போவோம் சார், ரொம்ப பிடிக்கும் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி. இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா? கூச்சப்படாமல் இந்த மாதிரி பேசிடுவேன் நான். எதனால எனக்கு தெரிஞ்சதை போல்டாக சொல்லிடுவேன். ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் இறங்கி பண்ணிடுவேன், கூச்சப்பட மாட்டேன். ஓகே. எனக்கு வருதோ வரலையோ அதில் இன்வால்வ் ஆயிடுவேன் நான். ஓகே. இந்த ப்ரோக்ராம் கூட அவங்களே கேட்டாங்க, சார் அதை ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச ஹாபி என்ன? நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர். டான்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் கிளாசிக்கல் டான்ஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? வை டு யூ திங்க் இட்ஸ் குட்? அம்மாட்ட இருந்து வந்தது, அப்படியே கற்றுக்கிட்டேன். மேம் வாங்க மேம். இப்போ மைக் அங்கே போகுது. மேம் நீங்கள் என்ன டைப்பு? நம்பர் 1. நீங்கள் நம்பர் 1. நீங்கள் நம்பர் 1 இருந்து ஒரு 7 உருவாக்கிருக்கீங்க. எஸ் சார். நம்பர் 1ஓட பிரச்சனை இதுதான். நம்பர் 1 வந்து யோசிச்சு நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து என்னோட குழந்தை மேலே வரணும்னு சொல்லி அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணி அது 7ஆ மாறி நிக்கல, டான்ஸே ஆடுது. எவ்வளோ ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் பாருங்க. 1 and 7. 1 and 7 போகுமானா போகும், நல்லாவே ஒத்து போகும். மேம் நீங்கள் எந்த வயசுலேருந்து டான்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க கிளாஸ்? சின்ன வயசில் அனுப்பிச்சேன். கிளாஸ் எதுக்கு அனுப்பணும்? நீங்கள் தானே டான்ஸரு. நான் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கற்றுக்கிட்டது தான். ஆனால் அதில் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவளுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இல்லை அந்த அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுலாம் சார் நான் கேட்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நீங்கள் பண்ண சரி நல்லா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆமாம், புரியுதுங்களா? எஸ். ஓகேவா? இப்போ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்க? ஒரு அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 9 ஆடுவா. சரி, கிளாஸ்க்கு நீங்கள் உங்களை போகணும்னா வற்புறுத்தணுமா இல்லை அவங்களே போகிறாங்களா? அது வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்பணும். சண்டே மார்னிங் அனுப்பிச்சு விட்றீங்க. அப்படியாச்சும் எழுந்துக்க மாட்டாளா இருந்தா? பார்த்தீங்களா? அவங்களுக்கு எந்திக்கணும், நீங்கள் எந்திக்கலாம் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் எந்திக்கணும். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ 7ன்றது அகைன் ரொம்ப எந்தூசியாஸ்டிக். இந்த 6 இருக்காங்கல்ல, 6 7 இருக்காங்கல்ல, 7 அவங்க தான் அந்த பிளேன் கண்டுபிடிக்கிறாங்க. 5 7 சேர்ந்து பிளேன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 6 இருக்காங்கல்ல, டவுட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஃப்ளைட்டு பறக்கிறத கண்டுபிடிச்சாச்சு, இங்க இருந்து மேலே ஏறத கண்டுபிடிச்சாச்சு, இறங்குறத கண்டுபிடிச்சாச்சு. நடுவில் போகும்போது ஆச்சுன்னா அப்போதான் நம்பர் 6 யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஒரு பேராஷூட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 6ம் வேணும். என்னைக்காவது ஒரு நாள் பில்டிங்ல ஃபயர் வந்துரும்னு டெய்லி ஃபயர் இன்ஜின் ஒருத்தன் தொடச்சுனே இருக்கான். தொடக்கிறாங்களா? சும்மா தான் ஒய் நான் நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா ட்ரையல் பண்றாங்களா ஃபயர் இன்ஜின். அவன் ஒரு நாள் தூங்கிட்டானா அங்க ஃபயரே இல்லை பார்டர்ல, ஆனா டெய்லியும் மிலிட்ரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஏன்? என்னைக்காவது ஒரு நாள் ஃபயர் வரலாம். கரெக்டா? அதனால 6 சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இப்போ எந்த பர்சனாலிட்டியுமே தப்பு கிடையாது, எல்லா பர்சனாலிட்டியுமே சூப்பர். 8 யாரு? 8 யுவர் 8 கம். வேற யாரு 8? டாக்டர் ஜே ஜெயலலிதா 8. 8 இஸ் அ சேலஞ்சர் ஒரேட்டர் லீடர். ஓகேவா? டு யூ லைக் டு பி பார்ட் ஆஃப் அ டீம் ஆர் யூ வாண்ட் டு லீட் த டீம்? I want to lead a team and I'm actually leading a team. அவங்க டீம் வச்சிருக்காங்க. இவங்க டீம்ல இல்ல, இவங்க டீம் வச்சிருக்காங்க. இன் யுவர் டீம் இஃப் somebody is not cooperating with you, உங்ககிட்ட அவங்க சரியா ஒத்து போல என்ன பண்ணுவீங்க? ஏன் அவகிட்ட தனியாக பேசுவேன், இது என்னாச்சு, அவரோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் என்னன்னு புரிஞ்சுப்பேன். சில பேர் பேசுறதுக்கு லைக் பண்ணுவாங்க, சில பேர் ரிட்டர்னில் லைக் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு சொல்கிறது பிடிக்காம இருக்கலாம். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓகே இது ப்ராப்ளி இது பிரச்சனை இருக்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்
இது வந்து 8க்கான அழகு. அவனும் நம்ம டீம்ல தேவை, அவனுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதான் லீடர்ஷிப். 8 கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ. 9 யாரு? வாவ், 2 பேரும் வாங்க. 9 ரொம்ப கம்மி தான், பட் 2 பேர் இருக்காங்க. இந்த 100 பேருக்குள்ள 2 9 இருக்கிறது பெரிய விஷயம் தான். இவங்க வரும்போதே ஒரு பேக்ரவுண்ட்ல பாட்டு போடலாம். அமைதி. ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா சண்டை போடாதீங்க, வெள்ளை புறா தான், வெள்ளை கொடி, ஆல்மோஸ்ட் லைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, அமைதியவே நாடிட்டு இருக்கவங்க. நீங்க யாரோட அதிகமா சண்டை போடுவீங்க? சார் நான் மோஸ்ட்லி சண்டை போட மாட்டேன் சார், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு தான் பார்ப்பேன் சார். அதான் நான் சொன்னேன். இல்லை எதுலேயுமே. ஸோ வீட்டில் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து என்ன வேலை பார்க்கணும்னு யோசிப்பேன் தவிர்த்து அதிலே உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். இல்லை ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல உட்காந்துட்டு லைக் சண்டை போட்டுட்டு நீ நான் அப்படின்னு பேசாமல் அதை அங்கேயே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன எப்படி மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனால் எல்லா விஷயமே ஆஸ் அ குட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அப்படியே வட்டம் சுற்றி எங்கே போய் முடியுது பாருங்க. ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களா 9? நீங்கள் யார் மேலே அதிகமாக கோவப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும்? அவ்வளவும் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன். ஏன் மேம் கோவமே வராதா? கோவத்தினால எதுவும் இப்போ நான் போய் 1 கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க 1க்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? உங்களுக்கு கோவமே வராதா? சார். கோவத்தினால எந்த ஒரு முடிவும் வராது. 9 யாருக்கு வேணும்? சைலண்டாக இருந்தால் எல்லாருக்கும் வேணும். நான் அப்போவே 9 இருந்தாங்கன்னா வேர்ல்டு வாரே நடக்காது. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, 9 பர்சனாலிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ 1 நம்பர் 1 வாங்க யாராவது. சார் வாங்க, சார் வாங்க. 2 யாராவது ஒருத்தருக்கீங்களா? 2 வாங்கப்பா. ஓகேவா? இப்போ கேம் உங்கள் 2 பேருக்கு உள்ள, சரியா? அப்படியே பால் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் போடணும், அவர் பிடிக்கணும். நீங்கள் திருப்பி இங்கே போடணும், அவர் பிடிக்கணும். நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் வாங்க. ஒரே நிமிஷம், திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி 1 2 இருந்தது, நல்லா போச்சா? ஏதோ பிரச்சனை இருந்ததா? இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சேட் நியூஸ், 1க்கும் ஆகாது. போடுங்க. சார் நேரம் தானே சார் போடுறாரு, 2க்கு மட்டும் பிடிச்சிங்க. ஒன்று சொன்னா பாருங்க, 1 சேரும் புரிஞ்சுக்கிட்டா, 1 தெரிஞ்சா சேரும். ஆனால் அவங்க தெரியாமல் இருந்தா டைட்டன் வாய்ப்பே இல்லை. உங்கள் ஜென்எக்ஸ் 1, உங்கள் மில்லேனியல் 1, ஆனால் 2 பேருக்குமே 1 தெரியாமல் போச்சுன்னா கீழே 2 டீமும் ஆகும். 7 9 2 எல்லாம் முடிச்சு கதை. புரியுதா? இப்போ 2 பேரும் 1 தெரியும், நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோஆர்டினேஷன் எங்கே வருது? அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தெரிஞ்சுக்கணும்ல, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க பர்சனாலிட்டி தெரிஞ்சுட்டாங்கன்னா ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்தா. இப்போ இது இன்னொரு பக்கம் இருக்குது, டைப் 1க்கு இன்னொரு பக்கம் இருக்குது. அவங்க பெர்ஃபெக்டாக இந்த எல்லா 9 பர்சனாலிட்டிஸ்க்கும் 3 ஸ்டேஜ் இருக்குது சார். ஒன்று வந்து குட் ஸ்டேட், நல்ல ஸ்டேட். நல்ல ஸ்டேட்னா என்ன? நல்ல மூடு, எல்லாம் கரெக்டாக. அடுத்து ஆவரேஜ் ஸ்டேட், அதாவது நார்மல். இன்னொன்று கீழே இருக்குது பேட் ஸ்டேட். பேட் ஸ்டேட்னா கோவப்பட்ட ரொம்ப மோசமான ஸ்டேஜ். இப்போது எல்லா பர்சனாலிட்டிஸுமே 3 ஸ்டேஜுக்கு போயிட்டு வருவாங்க. எல்லாருமே எப்போ பார்த்தாலும் நல்ல மூடில் இருப்பாங்கன்னா இல்லை. புரியுதா? ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க குட் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்க ஒரு பேட் ஸ்டேட்டில் 1 இருக்கும்போது கிட்ட போயிடாதீங்க. 2 3 4 5 1 புரிஞ்சுக்கணும், அவங்க பேட் ஸ்டேட்டில் இருக்காங்க. அதே மாதிரி 1 வந்து 7 5 கிட்ட பேட் ஸ்டேட்டில் இருக்கும்போது புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ அச்சீவ் பண்ணாங்களே நம்பர் 3 அச்சீவர், எவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டாங்கன்னா வேணா போ அப்படின்னு தூக்கி போட்டு போகிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் திருப்பி நான் பண்ண போகணும்னு எந்திச்சு வருவாங்க. அதுதான் அச்சீவர். நைட்டோட முடிச்சுட்டு அடுத்து. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக 90 days ப்ரோக்ராமில் படிக்க போகிறோம். புரியுதா? பர்சனாலிட்டி பற்றி ஓகேவா? இதை பற்றி 90 நாள் பர்சனாலிட்டிஸை டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருவேன், மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி. உங்களுக்கான ரிப்போர்ட், நீங்கள் என்ன ஸ்டேட்டில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு. ஓகேவா? அடுத்த ஸ்டேஜ் போகலாமா? ஸோ நான் அந்த 90 days கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம பேசின பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த புக்குக்குள்ளே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டோட டாபிக். இதுக்குள்ளே தான் அந்த 2வது ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த 90 days ப்ரோக்ராம் ஒரு 105 பக்கம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஸில், உங்கள் லைஃப்பில், ஹெல்த்தில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கீங்க. அதாவது ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்குல்ல, சக்கரம் வீல், அந்த சக்கரம் ஃபுல்லாக இருந்தால் தான் சுத்தம். நீங்கள் இதில் மார்க் போட்ட உடனே உங்கள் சக்கரம் ஃபுல்லாக இருக்காது. எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்றது இது எடுத்து கொடுத்துரும். அப்போ எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங் இல்லையோ அந்தந்த ஏரியாவில் நம்ம வேலை பார்ப்போம். புரியுதா?
இந்த மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு வரும். ஹெல்த்து, உங்களோட ஹெல்த்து. யார் இப்போ ஹெல்த்து ஃபோக்கஸ் பண்ணலையோ அவங்களுக்கு இது கீழே இருக்கும், கம்மியாக இருக்கும். உங்களோட வேலை, லவ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபேமிலி, பணம், ஃபன், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். இந்த சக்கரத்தை ஃபுல்லாக ஆக்கினா கூட கொஞ்சம் பெட்டர் ஆக்கிடலாம் அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் முடிச்ச உடனே. புரியுதா? இதுக்கு பேர் வீல் ஆஃப் லைஃப். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீல் ஆஃப் லைஃப் பார்த்தோம்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டெப் இருக்குது நம்மக்கிட்ட இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்த 3ஆவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோட். அதுக்கு முன்னாடி வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. கோர் வேல்யூ சிஸ்டம். வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பர்சனாலிட்டி பார்த்துருக்கோம். கரெக்டாக? எந்தெந்த பர்சனாலிட்டி டைப். மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்குது இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் யார், உங்களோட ஐடென்டிட்டி என்ன, அதை நம்ம பர்சனாலிட்டி பார்த்தோம். கரெக்டாக? 2வது உங்களோட லைஃப் வீல் எப்படின்னு பார்ப்போம். 3வது உங்களோட வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்னா என்ன? நீங்கள் இன்னைக்கு நீங்களா இருக்கிறதுக்கு. ஓகேவா? அதாவது இப்போ நான் ஒரு சில கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். பீட்டர் சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார்? உசேன் போல்ட் சார். வாங்க சார். அந்த உசேன் போல்ட் இருக்கார் சார், அவர் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? மற்றவங்க ரெக்கார்டை வந்து முறியடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவர் முறியடித்தார். என்ன ரெக்கார்ட் சார்? இப்போ அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்ல் லூயிஸ், பென் ஜான்சன்லாம் இருந்தாங்க. எல்லாருடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணார். ஓகே, அது எனக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இம்ப்ரெஸ் ஆச்சு. பர்டிகுலராக அவரை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து நம்பர் 1 மாறுறாரு, அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அதாவது அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டீச்சர் நினைக்கிறேன் சரியாக தெரியலை, ரொம்ப அவரை நிராகரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மதர் தான் அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, அண்ட் இன்னொன்று வந்து அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கு வந்து அவருக்கு வந்து கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஆசை. அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ அவரை ஐடென்டிஃபை பண்ணி, நீ வந்து அத்லெட்டிக்ஸில் போனதுனால ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதாக அவர் பண்ணார். அவர் ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஓகே, மிகப்பெரிய அச்சீவர் அவர். ஓகே, இப்போ உசேன் போல்ட் இருக்காங்கல்ல, உசேன் போல்ட் வந்து விடாமுயற்சி, நெவர் கிவ் அப். ஒரு 5 குவாலிட்டி சொல்லுங்கள் உசேன் போல்ட் பற்றி. உசேன் போல்ட்டை பார்த்தா, அவரை பார்த்தா இந்த விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நெவர் கிவ் அப், அந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அவர் வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் உசேன் போல்ட்டா? வேர்ல்டு நம்பர் 1 ரன்னர். சொல்லுங்கள். அவர் ஓடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் பார்ப்பாரு. ஆமாம், அது எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து மனுஷங்களை நம்பாமல் ஃபஸ்ட்டு தெய்வத்தை நம்பினது. அடுத்தது நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட்டில் வருவேன்ற அந்த ஒரு இது தெரியும் அவருடைய ஃபேஸில். எல்லாருமே எனக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது போராளி, மிகப்பெரிய என்ன சொல்கிறது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நல்லா கஷ்டப்பட்டு வந்தவர். அண்டு ஷார்ட் பீரியடில் அச்சீவ் பண்ணவர். விடாமுயற்சின்னு சொல்லலாம். அண்டு இது வரைக்கும் அதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ இங்கே சென்டரில் வாங்க, அப்படியே உசேன் போல்ட் நிறுத்திடுங்க. இப்போ சார் வந்து உசேன் போல்ட் பற்றி சொன்னார்ல, ஆக்சுவலாக அவர் உசேன் போல்ட் பற்றி சொல்லலை, அவரை பற்றி. கரெக்டாக? கடவுள் அவர் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே அவரோடது. ஓகேவா? அந்த குவாலிட்டியை மேட்ச் பண்ணுற ஒருத்தர் யாரோ ஒரு ஓரத்தில் ஓடிட்டு இருக்காங்க, அவரை பார்த்து இவர் விரும்புகிறார், அவ்வளோதான். இந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா சார் இல்லை. இல்லைன்னா என்ன? ஒரு இடத்துல நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அது ஏன் தெரியுமா? இல்லை ஏன் அழுகுறோன்னு தெரியுமா? அதாவது இவரோட வேல்யூஸும் இவங்களோட வேல்யூஸும் மேட்ச் ஆகலன்னா சண்டை வரும். புரியுதுங்களா? இவங்களோட வேல்யூஸும் இவங்களோட வேல்யூஸும் சேர்ந்தா உசேன் போல்ட்டும் இவரும் இப்படி ஆயிடுவாங்க. புரியுதா? உங்கள் டீமுக்குள்ள உங்கள் வேல்யூஸும் உங்கள் லெஃப்ட் லெக்கோட வேல்யூஸும் மேட்ச் ஆகலன்னா அந்த லெக்கு வளராது. அப்போ நீங்கள் தான் வேல்யூஸ் பார்த்து போடணும். அமௌண்ட் பார்த்து போடக்கூடாது. எனக்கு ஒன்று தெரியுமா, யார்கிட்ட நான் ப்ரெசன்டேஷன் பண்ணால் உங்கள் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு தான் பேசணும் போல. இந்த நம்பர் பர்சனாலிட்டி டைப் சொல்லிட்டாரா, கண்டுபிடிச்சிட்டாரா? அதுக்கு தான் நம்ம கோச்சிங் சிஸ்டம் வாங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த கோச்சிங் சிஸ்டம் நீங்களே உங்களை நான் டூல்லாம் கொடுத்துருவேன், நீங்களே உங்கள் டீம் அனலைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதுங்களா? இப்போ இவர் ஏன் அவரை பார்த்து வியந்து போகிறாருன்னா அது அவர் தான் பட் அவர் ஓடலை, அவ்வளோதான். ஆனால் டெய்லி வாழ்க்கையில் ஓடிட்டுருக்காரு. இவரும் ரெக்கார்ட் அடிக்கணும், நம்பர் 1 வரணும், விடாமுயற்சி எல்லாமே இவருக்கு சூட் ஆகும். புரியுதா? சரி, இதெல்லாம் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? இன்பில்ட் எங்கேருந்து வருது? உள்ளன்றீங்க, எங்கேருந்து? பை நேச்சர் கிடையாது. டிஎன்ஏ யார் சொன்னா? வெரி குட். டிஎன்ஏ எங்கேருந்து வருது? முன்னோர்கள். கரெக்டா? அப்போ முன்னோர்கள்ட்டேருந்து சில இந்த டிஎன்ஏ தான் வேல்யூஸ்ப்பா. இந்த வேல்யூஸை மாற்ற முடியுமா சார்? மாற்ற முடியுமா? நீங்கள் நினச்சா தூங்கும்போது சரக்குன்னு இன்ஜெக்ஷன் ஏற்றி மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்ற முடியுமா? இல்லை, அது என் நரம்புக்குள்ளே போயிடுச்சு. மாற்ற முடியாது. முடியாது.
வேல்யூ சிஸ்டம் மாற்ற முடியாது, பட் இன்னொன்று மாற்றலாம். அது என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும். புரியுதா? சரி, இங்கே எவ்வளோ பேருக்கு MS தோனி பிடிக்கும்? தோனி ஊரே கை தூக்குது. உங்களுக்கு ஏன் MS தோனி பிடிக்குதுன்னா, எல்லா கிரிக்கெட்டரும் ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட்டராக மாறீங்கன்னா அவர் மாதிரி தான் எல்லாம் பண்ணுவீங்க. கேப்டன் கூல். விராட் கோலி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? நீங்கள் கண்டிப்பாக தோனிக்காக கை தூக்கிட மாட்டீங்க. ஏன்னா விராட் கோலி வேறு, அவங்களோட வேல்யூஸ் விராட் கோலியோட மேட்ச் ஆகுது. புரியுதா? அதுக்காக விராட் கோலி தப்பு கிடையாது. இப்போது நீங்கள் தான் வந்து பாஸ், ஆஃபீஸில் பாஸ் மாதிரி இருக்கார் ஒரு. இப்போ ஒரு டீம்மேட் எம்ப்ளாயி கூப்பிடலாம். யாரை கூப்பிடலாம்? நீங்கள் நம்பர் டைப் பண்ண சொன்னீங்க 3-ஆ? எனக்கு ஒத்து போகிற மாதிரி கூப்பிடுங்க சார். நோ. இங்கே ஆஃபீஸில் யார் வேலை செய்கிறா? இப்போ ஜாப் யார் போயிட்டுருக்கா? சார் வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் மேனேஜரு, இவர் எம்ப்ளாயி. நீங்கள் டைப் சார் 6. உங்களோட கேரக்டரில் வேல்யூஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? என்னென்ன உங்களை பற்றி டிஃபைன் பண்ணணும்னா? மை நேம் இஸ் குணசேகரன். நான் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ என்னோடய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் ஆன் டைம் முடிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அதே மாதிரி அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணணும். கம்பெனி கொடுக்குற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண சொல்லிடுறாரு. வேறு என்ன சொன்னீங்க? வேலை ஆன் டைமில் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர். இவர் நம்பர் 6, நீங்கள் வந்து நம்பர் 3. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆஸ் அ பாஸ் சேம் தான். இப்போ இவரோட வேல்யூ சிஸ்டமும் இவரோட வேல்யூ சிஸ்டமும் மேட்ச் ஆச்சுன்னா இவங்க 2 பேரும் டிராவல் பண்ணுவாங்க. புரியுதா? சரி, இவர் வந்து இன்டர்வியூ பேனல் உட்காந்துருக்காரு. இவர் இன்டர்வியூ பண்ணும்போது புதுசாக ஜாபுக்கு எடுக்கிறாங்க. இவரோட வேல்யூ சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டா இவருக்கு வேலை ஈஸி ஆகிடுமா? ஆனால் அதான் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஒருத்தர் ஏன் வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா, இவங்களோட வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆகலை. புரியுதா? டிவோர்ஸ் ஆகிறது காரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆகலை. குழந்தை பிரிஞ்சு போகிறது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆகலை. ஓகேவா? ரொம்ப நன்றி சார். மஞ்சு மேம் அண்ட் சார் வாங்க. இப்போ வேல்யூ சிஸ்டம் மேட்ச் பார்க்கலாம். வேல்யூ சிஸ்டம் மேட்ச் கப்புள் ஃப்ரம் நாமக்கல். நீங்கள் 1 இல்லை, இவரு 2 பேரும் 1. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா சூப்பர், ரைட்? இப்போ மேம்க்கு வந்து விரலில் அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சு சொல்லுங்கள்? மிக்ஸியில் விரல விட்டுட்டேன், நானே தான் விரல விட்டுட்டேன். மூடி கரெக்டாக போடல, கை உள்ள மாட்டி. இட்ஸ் மிராக்கிள் மேம். 1 இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்களே. எனக்கு டிஸ்டர்பாக இருந்தேன் அதனால. அதுதான் அந்த 1 வந்து பேட் ஸ்டேட். மேடம் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் வந்து நல்ல ஸ்டேட்டில் இல்லை, பேட் ஸ்டேட். பேட் ஸ்டேட்னா அந்த 1 வந்து பேட் ஸ்டேட்டில் இருக்காங்களா, எங்கே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. குட் ஸ்டேட்டில், ஒரு நல்ல ஸ்டேட்டில் 1 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பர்ஃபெக்டாக மூடுறவங்க நீ விரல விட்டாங்க. பாதிப்பு யாருக்கு? அவங்களுக்கு தான். இப்போ ஒரு 1க்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கூட இருக்குது 1, புரிஞ்சுக்கிட்ட 1. அந்த 1 என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். நான் ஆஃபீஸ் போய் நான் டியூட்டியை பார்க்க முடியலைங்க. மைண்டு ஒரு செட்டிங்ஸில் இல்லை. அடுத்து உடனே என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணீங்க? அப்புறம் ஃபோனை போட்டுட்டு அழுதாங்க. என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிக்சியில் கையை விட்டுட்டேன் அப்படின்னாங்க. அப்படியே போட்டு எந்திரிச்சு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஸ்டேட் இருக்குல்ல, அந்த பேட் ஸ்டேட்னு சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமான ஸ்டேட்டு. அதில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு தெரியணும், இல்லை விட்டுருணும் அவங்கள. அந்த நேரத்தில் ஏதாவது வேலை செய்ய போனோம்னா இன்னும் இடப்படி தான். கண்டிப்பாக உண்மை இது. நிறைய இடத்துல நம்ம பிஸ்னஸை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன், புலம்பியிருக்கேன். எனக்கு பேக் போர்டு எங்கள் வீட்டுக்காரர் தான். எதாவது அழுதன்னா உடனே ஆறுதல் சொல்லிடுவார். ஒரு 1 இன்னொரு 1 விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை, புரிஞ்சுக்கிட்டா. திருப்பியும் சொல்கிறேன், புரியாமல் மட்டும் போச்சுன்னா அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி சேரவே சேராது. சார் இன்னொரு விஷயம், ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்குமே போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா புரிஞ்சிக்கல 2 பேர். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் புரிஞ்சுக்கல. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே யாரையுமே இனிமேல் நாங்கள் 2 பேருமே எதாக இருந்தாலும் பேசிக்கிறது. ஏதாவது சண்டை வந்தாவே உடனே என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நானும் கேட்டுருவேன், அவரும் எனக்கு என்ன பிரச்சனையும் கேட்டுருவாரு, சால்வ் பண்ணிப்போம். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூங்க பிரதர். வேல்யூஸ் மேட்ச் ஆனால் ப்ராப்ளத்தை, இப்போ இவங்க 2 பேருக்குள்ள எவனா ப்ராப்ளம் பண்ண வந்தால் கூட எதுவும் பண்ண முடியாது. இப்போ வேஸ்ட்டு, அவன் எனர்ஜி வேஸ்ட்டு. 9 மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ 2 புறாக்கள் வேணால் இப்போ நடுவில் உட்காந்து ஜாலியாக உட்காந்துப்பாங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்து. அந்த 2 பேர் நடுவில் வெறும் அந்த வெள்ளை புறாக்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், வேற யாரும் போக முடியாது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் புரியுதா? பர்சனாலிட்டி டைப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ வேல்யூஸ் மேட்ச் ஆகலைன்னா பிரச்சனை. சரி, வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பர்சனாலிட்டி டெஸ்ட் வச்சாச்சு, வீல் ஆஃப் லைஃப் டெஸ்ட் வச்சாச்சு. வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது DNA உள்ளுக்குள்ளே இருக்கிறது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம சிஸ்டமில் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நான் டூல் வச்சுருக்கேன், ஈஸியான டூல் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அந்த 90 days கோச்சிங் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க எல்லா வேல்யூஸும் அதில் வச்சுருக்கேன். 360 வேல்யூஸ் இருக்குது. அந்த 360 வேல்யூஸ்லேருந்து நீங்கள் ஒரு டாப் 30 சூஸ் பண்ணுவீங்க, 30 சூஸ் பண்ணுவீங்க. அந்த 30லேருந்து 20 சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்குன்னு தோணும், எல்லாமே நான் தான் தோணும். உங்களை ஹெல்ப் பண்ணி 30லேருந்து 20, 20லேருந்து 10, 10லேருந்து 5 கொண்டு வந்துடுவேன். இதுதான் நீங்கள் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க, ஒரு கிளைண்ட்டை பேச போகிறீங்க, டீம்கிட்ட பேச போகிறீங்கன்னா
என் வேல்யூஸ் இதுதான், என் வேல்யூஸ் ஏற்ற மாதிரி தான் நடக்கணும், இல்லாட்டினா அந்த இடத்துல இருக்க மாட்டேன், போயிடுவீங்க. நீங்கள் உங்கள் வேல்யூஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. புரியுதா? ஈஸியா? லைஃப் ஈஸி ஆயிடுச்சா? அவங்க வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு டூல் இருக்குது. அதை பற்றி நம்ம 90 days ப்ரோக்ராமில் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஒருத்தவங்களோட பிஹேவியர் வச்சு எங்கள் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம், ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் வச்சு வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் தேதி வச்சு கூட கண்டுபிடிக்கலாம், இதில் கொடுத்துருக்க லிஸ்ட் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்களோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வேல்யூஸ் என்னன்னு தெரியணும். இதில் என்ன ஒரு காமெடினா, இது ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்குது, அது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம பூர்வீகத்துலேருந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துருச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளை யாரும் சீக்கிரம் அசைக்க முடியாது. புரியுதா? கிளியரா? ஸோ வேல்யூ சிஸ்டம் தெரியும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ். அதுக்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்குது. பட் அது நம்ம 90 days ப்ரோக்ராமில் கண்டுபிடிச்சி நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? இப்போது ஒரு ஃபைனல் டான்ஸ் அவங்க முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். நம்ம டான்ஸ் யூபிலிட்டி கம்யூனிட்டி வந்து எல்லாரும் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் இப்போ நின்ன இடத்துல ஆட போகிறோம். ராகவன் புகழ் சார் எல்லாருக்கும் கைத்தட்டு கொடுத்துருங்க. இவர் தான் கோச். இஸ் த கோச் ஃபார் திஸ் என்டையர் டீம். எவ்வளோ வருஷமா சார் இருக்கீங்க ஃபீல்டில்? 20 years டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாட்டில். பெரிய பெரிய விஷன், பெரிய பெரிய ஆளுங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாரோட நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போகிறோம். பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ இப்போ உங்களில் நான் ப்ரோக்ராமில் வந்து யூபிடியோட கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஆசை வர வச்சுட்டேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து உங்களில் நான் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணது இந்த டான்ஸுன்ற ஒரு விஷயம். ஸோ சார் வந்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ட்ரீமை பர்சியூ பண்ணுறதுக்காக அவர் வந்து நிறைய விஷன்ஸ், நிறையா கோல்ஸோட இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டான்ஸுன்றது எவ்வளோ க்ளோஸு, எதுக்காக இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க? ஓகே, ஐ ஷுட் சே என்னோட டான்ஸ் தான் என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுற ஆள்லாம் கிடைக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அங்கேருந்து பார்த்தா நம்ம என்ன நினச்சாலுமே அது நடத்தி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எழுதுகிறேன், அது நடக்குது. அந்த மாதிரி நீங்கள் எழுதுனா நடக்கிற மாதிரி உங்களுக்கு வேணுமா? அப்போ எழுதணும்ல, என்ன எழுதணும், எப்படி எழுதணும் இருக்குல்ல, எழுந்ததுக்கப்புறம் அச்சீவ் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எல்லாரும் ஃபாலோ பண்ணுற சீக்ரெட் சொல்லணும்னு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோனில் எழுதிக்கலாம், பேப்பரில் எழுதிக்கலாம், இல்லை மைண்டில் கூட எழுதிக்கலாம். இந்த ஒன்று வந்து பேப்பர்லாம் தேடுவாங்க. சில ஒன்று ஆல்ரெடி பேப்பர் ரெடியாக வச்சுருப்பாங்க. 2 இருக்காங்களே, 2 எடுத்துக்கோப்பா என் பேப்பர், பரவாயில்ல நான் அப்போ பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குல்ல? 1 2 3 4 5 நல்லா இருக்கா? 6 இருக்காங்களா? 6 வந்து கொடுக்கலாமா வேணாமா? திருப்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு எங்கள் பேப்பர் சரி எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் ஒரு கார் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், அப்படி ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா எப்படி எழுதணும்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இன்னைக்கு இப்போ வந்து 2026 கரெக்டா? இப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 2028 இப்போ நான் 2027 மே மாதம் 17 ஃபெராரி காரு மும்பை ஷோரூம்லேருந்து ரெட் கலர் காரு நான் டெலிவரி எடுக்கிறேன். அந்த டெலிவரியில் இதே ரூம்லேருந்து 10 பேர் என் கூட நிற்கிறாங்க. அப்படி தான் எழுதணும் தெளிவாக. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கும் போது எப்படி சொல்லணும்னா, நான் ரெட் கலர் ஃபெராரி கார் வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு மும்பையில் போய்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது வண்டி, ரொம்ப அழகான வண்டி. நான் உண்மையிலேயே இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஒரு ராக்கெட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நடக்கிற மாதிரி சொல்லணும், பேசணும். நடந்துட்டுருக்கு, வீடு வாங்கிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல பின்னாடி, அது வந்து அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா மற்ற எல்லா ஆக்ஷனையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். புரியுதா? வடபழனியில் 3 BHK ஸ்ட்ரீட் நம்பர் 5
வாங்கிட்டு அந்த வீட்டில் உட்காந்துட்டு கேலரி பால்கனியில் உட்காந்துட்டு அடுத்த கனவை எழுதிட்டு இருக்கான்னு சொல்லணும். நீங்கள் நடக்கிற மாதிரி பேசணும். ஓகேவா? புரிஞ்சுதா? எந்த நாளைக்கு நிலா ஃபுல்லாக தெரியும்? அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சத்தோட நிலா பார்க்குற மாதிரி வெளிச்சம் இருக்கணும். உங்கள் பால்கனியோ இல்லை பெட்ரூமோ இல்லை டெரஸ் மெத்த இருக்குல்ல, நிலா வெளிச்சம் படுற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். அது வீடாக இருக்கலாம், ஃப்ரெண்டு வீடாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு நோட் புக் எடுத்துக்கோங்க. நோட் புக் எடுத்துக்கிட்டு ஒரு விளக்கோ இல்லை கேண்டில், ஒரு லைட் வேணும் நம்மளுக்கு. இந்த லைட்டு நிலா வெளிச்சம், இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் எழுதணும். அந்த பிரபஞ்சக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் என்னென்னு சொல்லணும், என்னென்ன தேவை எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு கொஞ்ச நேரம் போன உடனே அப்படியே அதை எரித்து அப்படியே வானத்தில் போட்டுருங்க, இல்லை தண்ணியில் போட்டுருங்க. அது பிரபஞ்சத்தோட உள்ள கலந்துடும். இதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன். இது நம்ம ப்ரோக்ராமில் வருது. உங்களையும் நான் ப்ரோக்ராமில் நம்ம பண்ண போகிறோம், எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரே நேரத்தில். பண்ணலாமா? நல்லா இருக்குமா? அதே மாதிரி எப்படி உங்கள் பர்சனாலிட்டி தெரிஞ்சிங்களோ, எப்படி உங்கள் வேல்யூஸ் புரிஞ்சிட்டிங்களோ, அதே மாதிரி உங்களோட நெகட்டிவ் கோட்ஸ் இருக்கும், அதையெல்லாம் உடச்சி எரிச்சிருவோம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். 2 செகண்ட் தான். அப்படியே இருங்க. இப்போ எல்லாரும் இந்த ரூமில் இருக்கோமா? எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இங்கேயே தான் உட்காந்துருக்கீங்க. இந்த ரூமை சுற்றி பாருங்க, எத்தனை பொருட்கள் நீல கலரில் இருக்குது, ப்ளூ கலரில். டக்குன்னு பாருங்க, நீல கலரு கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை பொருட்கள் நீல கலரில் இருக்குது? ஓகேவா? அப்படியே என்ன பாருங்க மேடம், எவ்வளோ இருந்தது பார்க்காம சொல்லுங்கள். எவ்வளோ பார்த்தீங்க? 6 சார், 2, 7, 3. ஓகே. இப்போ எங்கேயுமே பார்க்காதீங்க, என்னை மட்டும் பாருங்கள், ஏமாற்றக்கூடாது. என்னை மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் பச்சை கலரில் இருந்தது. அப்போ நம்ம நீல கலர் தானே பார்த்துட்டு இருக்கோம், அதுக்காக பச்சை கலர் இல்லைன்னு கிடையாதுல்ல, இருக்குல்ல. நீங்கள் பார்க்கல, புரியுதா? நீங்கள் பார்க்காதனால பச்சை கலர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்கு. என்ன நீங்கள் பார்க்கல. கரெக்டா சார்? கரெக்டா மேம்? அதுக்காக பச்சை கலர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்ததை நம்பி நம்பி வந்துட்டு இருக்கோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்காதனால அது இல்லைன்னு இல்லை சார், அது இருக்கு, நீங்கள் பார்க்கல. அப்போ நீங்கள் பார்த்ததை வச்சு தான் நீங்கள் நம்பிக்கையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. ஆண்னா இப்படி தான் இருக்கணும், படித்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பணக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு கணக்கு போட்டே வரீங்க. ஒருவேளை அது தவிர வேறு விஷயம் இருக்கலாம்ல, ஏற்றுக்கணுமா ஏற்றக்கூடாதா? அதை தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். இங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு கார் பிடிச்ச கார் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ போர்ஷா சொன்னீங்கல்ல, நாளையிலேருந்து நான் அந்த போர்ஷா வண்டி வாங்கணும் ஒரு கலரை மனசில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் போர்ஷா மட்டும்தான் தெரியும். அது எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் போர்ஷாவை பார்ப்பீங்க. ஏன்? உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அதை தான் சூஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் இதில் இங்கே ஏற்றிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. என்னோட வேலை இங்கே ஏற்றுறது தான். இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் ஒரு பேட்ச் 1 ஒரு டெக்னிக்கல் செஷன் நடத்தணும். ஏன்னா யூடியூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்பர் 5 கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணோம், டெக்னிக்கல் கோர்ஸ். அந்த கோர்ஸை நான் எடுத்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்ச் டெக்னிக்கல் கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. எவ்வளோ செஷன்ப்பா? 12 செஷனா? 12 செஷன் நடத்தினோம் நானும் பாலாவும். அந்த 12 செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி கோர்ஸை முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம். ஓகே ஆர்கே சார், ப்ளீஸ் கம். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு விஷயத்துல மெடல் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்க செஷன் இதில் நல்லா பாருங்க. நீங்க வந்து கிரிப்டோ துறையில இருக்கலாம், இல்ல பிசினஸ் துறையில இருக்கலாம். எந்த துறையில் நீங்க போனாலுமே உங்களுக்கு மக்களோட பவர் தேவைப்படுது, நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. கரெக்டுங்களா? தானே பேனா? இந்த பேனால ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு சொல்றேன், இதுல 90% இந்த பகுதி தானே இருக்கு, எழுதுற பகுதி 95% இதான் இருக்குது. கரெக்டா? அதிகமா எழுதுறது யூஸ் பண்றது எது? இந்த பக்கம் தான். இந்த பக்கம் யூஸ் பண்றோமா? ஹார்ட் ஒர்க் யார் போடுறா? ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறது யார்? இதான். இது ஒன்றும் பண்றதில்ல, ஃபுல் டே தான் எழுதுது. இதுல தீந்து போச்சுன்னா இன்னொரு ரீஃபில் போடுறோமா? இது என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணல. இதுதான் அந்த 95%. யார் இது? பாமர மக்கள் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேல உட்காந்துருக்குது யாரு? 5%. இப்போ இது மட்டும் இல்ல, இந்த பேனா மேல வச்சா தெரியறது யாரு? 95% எங்க போச்சு? இதுக்கு அப்புறமும் நீங்க 95% இருக்கணுமா இல்ல 5% இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துட்டு போங்க, மேல தெரிய மாட்டீங்க, அவ்வளவுதான். உள்ள இருப்பீங்க இப்படியே 60 வயசு 70 வயசு 80 வயசு அப்படியே
உடச்சுனே இருக்க வேண்டியதான். சிம்பிளா பேனா. இப்போ சொல்லுங்க, எவ்வளவு பேர் 5%ல வரணும்னு ஆசைப்படுறீங்க? அதுக்கு நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் வெளியே வரணும், பெஸ்ட் வெர்ஷன் வெளியே வரணும். நீங்க இன்னொருத்தரோட போகணும், அப்போதான் உங்களில் நான் மாறுவீங்க. புரியுதா? நம்ம 90 நாள் ப்ரோக்ராம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் உங்களில் நான். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ண வந்திருக்கோம். லான்ச்னா என்ன? இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை எல்லாருக்கும் முன்னாடி லான்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு, எழுதிருக்கு பாருங்க. தமிழ்ல எல்லாமே தமிழ் எழுதிருக்கு. இங்கிலீஷ் வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். 105 பக்கம் நம்ம இன்னைக்கு பேசணும்ல, அது வெறும் 5% தான் பேசியிருக்கோம். 95% இது உள்ள இருக்கு. ஸோ 90 நாளும் நெக்ஸ்ட் 90 days நம்ம சேர்ந்து ஜூம் கால்ல நான் கோச்சிங் எடுக்க போறேன். இன்னைக்கு பேசினது இன்னும் விலாவரியா ஒருத்தரா குரூப்பா உட்காந்து பேச போறோம். எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே 1 மணி நேரம் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஃபுல் வாரத்துக்கு நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருவேன். 90 நாள் முடியும் போது நீங்க கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் இருப்பீங்க. அந்த 95%லேருந்து 5%க்கு தூக்கிட்டு போறது என்னோட வேலை. இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? காலையில பேசின மாதிரி ஹெல்த் ஃபிட்னஸ், உங்களோட ஹெல்த் ஃபிட்னஸ், உங்களோட லைஃப், இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ற கோல்ஸ், பணம், உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். நான் இந்த ப்ரோக்ராம் படிக்கும் போது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்? நான் ஸ்பெண்ட் பண்ணது 5 லட்சம் ஃபார் 90 days. எவ்வளோ? 90 daysக்கு 5 லட்சம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம பண்ண போற ப்ரோக்ராம் வந்து பாமர மக்கள், கரெக்டா? ஸோ அதனால நான் 50,000 மாத்திருக்கேன். 50,000 50,000 90 days பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதுனால அதுக்கு அடுத்த பிரைஸும் போட்டிருக்கேன். எவ்வளோ? 25,000. இதுக்கு மேல என்னால கம்மியா பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம் தான். ஸோ நான் டக்குன்னு வரேன். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு கொடுக்க போறேன். இன்னைக்கு லான்ச் பிரைஸ் மட்டும்தான். இன்னைக்கு வாங்கினா மட்டும்தான் இந்த ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். இந்த கோர்ஸ் வாங்கின உடனே ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. சில பொருட்கள் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. 90 days ப்ரோக்ராம். இந்த 90 days கோச்சிங் சிஸ்டம் 6 ஸ்டெப் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்ததை 6 ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபுல்லாக படித்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எவ்ரி வீக்கெண்ட் நான் கனெக்ட் பண்ணுவேன் ஜூமில். உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன், ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். ஓகேவா சார்? 90 days முடிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்க ஒரு கோச்சா மாறிடுவீங்க. நீங்க ஒரு சர்டிஃபைடு. இப்போ எப்படி உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தனோ அந்த மாதிரி நம்ம லைஃப் கோச்சுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவேன். நீங்க சர்டிஃபைட் லைஃப் கோச்சா மாறிடுவீங்க அபிஷியலா. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு கோச்சிங் பண்ணலாம். நானும் நீங்களும் சேர்ந்து உங்க ஊர் மக்களுக்கு, உங்க சார்ந்த மக்களுக்கு நம்ம ஸ்டேஜ் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா சார்? புரியுதா? எது டவுட் இருக்கா? 90 நாள், வெறும் 90 நாள் எனக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் உங்களை கோச்சா மாத்தி நம்ம 1 கோடி மக்கள் 10 கோடி மக்களை மாற்றணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, உங்களில் நான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணா 90 daysக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்ரீலங்காவில் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இன்னைக்கு இந்த கோர்ஸோட சார்ஜ் அதே மாதிரி யார் முதல் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபெலிசிட்டேஷன் இருக்குது. இங்கே நம்ம வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அந்த பேட்சை நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் போறோம். ஸோ இன்னைக்கு போட்டிருக்க சார்ஜ் 25,000 இல்ல. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மட்டும் யார் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல 1999. ஓகே?